வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம திருமுல்லைவாயில் சரஸ்வதி நகரில் இருக்கிற ஞானம் 100% செக்கு எண்ணெய் ஆலையில் இருக்கோம். மற்ற கடைகளில் விட இது 100%ன்னு போட்டிருக்காங்க. வாங்க இது மற்ற கடைகளில் இருந்து எப்படி வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்கலாம். இவங்க கிட்ட 100% கடலை எண்ணெய், 100% தேங்காய் எண்ணெய், 100% நல்லெண்ணெய் வச்சுருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். நான் ஒரு 1.5 வருஷமாக செக்கெண்ணெய் யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. ஆனால் செக்கெண்ணெயோட தரம், அது உண்மையான செக்கெண்ணெயா அப்படின்னு தெரியாமலே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானும் இந்த மாதிரி அரைச்சி கொடுக்குற மாதிரி இல்லை நம்ம நேரடியாக பார்த்து வாங்குற மாதிரி ஒரு கடை வேணும். நம்ம பார்த்து எப்படி அதை ப்ராசஸ் பண்ணுறாங்க, தயாரிக்கிறாங்கன்றது வெளிப்படைத்தன்மையாக உண்மையாக பார்க்கணுன்னு சொல்லி எனக்கும் ரொம்ப நாள் ஆசை. ஆனால் அந்த வாய்ப்பு இப்போ தான் எனக்கு கிடச்சிருக்கு. சரி, அதனால் இது ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வந்திருக்கோம். இதுதான் இவங்களோட கம்பெனி. இவங்க மெஷின்லாம் வச்சுருக்காங்க. தனியாக அரைக்கிறது ஒரு மிஷின். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய், கடலை இது ரெண்டும் அரைக்கிறது ஒரு மிஷின். அரைச்சி அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதை அரைச்சி பேரலில் வடிகட்டுறதுக்கு, ஃபில்டர் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. இதை பிரித்து எடுக்கிறதுக்கு இந்த பொருள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா இது என்ன சார்? இது எள்ளு எள்ளு புண்ணாக்கு. இதில் நல்லெண்ணெய் எள்ளில். ஆமாம், எள்ளுலேருந்து வரக்கூடிய நல்லெண்ணெய். அந்த எள்ளுலேருந்து நம்ம மிஷின்லேருந்து அரைச்சி கடைசியில் புண்ணாக்காக வரும். சரி சார். எள்ளு புண்ணாக்கு. இது பார்த்தீங்கன்னா தேங்காய் புண்ணாக்கு. தேங்காவை அரைச்சி, தேங்காய் கொப்பரையிலேருந்து அரைச்சி வர்றது தேங்காய் புண்ணாக்கு. இது வேர்க்கடலை எண்ணெய், கடலை எண்ணெய். ஆமாம், இது அரைச்சி வர கடலை புண்ணாக்கு. இது மாடு, செடிகள், தென்னைமரம் இந்த மாதிரி எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறாங்க. கோழி தீவனங்களை யூஸ் பண்ணுறாங்க. ஆடு மாடுகள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறாங்க. வாங்க. சொல்லுங்கள் சார், உங்களை பற்றி ஒரு அறிமுகம் கொடுங்க. எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஐடியா வந்துச்சு? எவ்வளவோ பிஸ்னஸ் இருக்குது. நான் பார்த்துருக்கேன் இந்த கடை, இப்போ ரீசெண்டாக தான் பார்க்குறேன். எவ்வளவோ பிஸ்னஸ் இருக்குது. எப்படி உங்களுக்கு இந்த செக்கெண்ணெய் நிறுவனம் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு? அது மேலே ஒரு ஐடியா வந்துச்சு? என்ன உங்களை ஊக்கம் கொடுத்துச்சு? ஒரு ஷார்ட்டாக சொல்லுங்களேன். வணக்கம். என்னுடைய பேர் ஞானதாஸ். இந்த 100% செக்கெண்ணெய் ஆலை அது சம்மந்தமாக வீடியோ எடுக்க வந்ததுக்கு உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் அப்படிங்கிறது நம்ம லைஃப் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். இந்த ஆயில்னால தான் நம்ம லைஃபே இன்னைக்கு நம்ம இரத்த ஓட்டங்கள்ல இருந்து நம்ம நோய் இல்லாத வாழ்க்கை வாழ்றதுக்கு ஆயில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் முன்னாடி எல்லாம் அனுபவம்லாம் எதுவுமே கிடையாது. நான் எல்ஐசியில் ஒரு 23 ஆண்டு காலமாக எல்ஐசியில் ஏஜெண்டாக நான் பணிபுரிகிறேன் அப்படின்னு. அப்போது எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1000-1500 கஸ்டமர் இருக்காங்க. நாம் நினச்சேன், ஏன் என்னுடைய கஸ்டமர் என்ன வாழ வச்ச கஸ்டமரை நான் அவங்களுக்கு ஒரு 100% எண்ணெயை ஏன் கொடுக்க முடியாது? 100% எண்ணெய் என்ன வாழ வச்ச கஸ்டமருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம ஒரு சிறுசாக ஒன்று ஆரம்பித்து அவங்களுக்கு, ஏன்னா 100%ன்றது நிறைய கொடுக்க முடியாது, முடிஞ்ச வரைக்கும் நம்ம கஸ்டமர் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவங்களோட எல்லாருக்கும் அந்த நோயற்ற வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒரு காரணமாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த கடையை நான் ஆரம்பித்தேன். ரொம்ப நன்றி சார். நானும் இதை ஒரு 5 மாதம் கிட்ட யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் உங்கள் எண்ணெய். எனக்கு அந்த பியூர்னஸ் அப்படி தெரியுது. நான் மற்ற எண்ணெயெல்லாம் ஊற்றும் போது அது என்னமோ கிட்டத்தட்ட கிளியராக இருக்கும். ஏதோ ரீஃபைண்ட் ஆயிலில் கலரை போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா அந்த கடலையோட ஸ்மெல்லு எனக்கு அந்த பாட்டில் மூடியை திறக்கும் போதே அப்படி அந்த வாசனை அடிக்கும். அதே மாதிரி இந்த நல்லெண்ணெய் அதுவும் அப்படி தான். அந்த எள்ளு, இந்த நம்ம இட்லி பொடி கூட சாப்பிடும் போதெல்லாம் அப்படி இருக்கும். அந்த தேங்காய் எண்ணெய்லாம் தலைக்கு தேய்க்கும் போது அவ்வளோ கமகமான ஒரு வாசனை இருக்கும். இதோட இப்போ நன்மைகள்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இப்போ நான் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகிருக்கு.
அது நான் கண்டிப்பாக சொல்ல முடியும். நல்ல டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அப்புறம் நல்லா அது தேங்காய் எண்ணெயெல்லாம் நாங்கள் தலைக்கு யூஸ் பண்ணுறோம். ஏதாவது சின்ன சின்ன ரேஷஸ் புண்ணு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என் பொண்ணுக்கு நாங்கள் எல்லாம் ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணுறோம். நல்ல மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது அந்த எண்ணெய். அந்த வாசனையே வந்து ஒரு அப்படியே ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு நல்ல அமைதியான ஒரு இதாக இருக்குது. இதோட நன்மைகள் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். அதாவது இப்போ நீங்கள் என்னுடைய கடையில் இருந்து வந்து செக்கெண்ணெய் வாங்கிட்டு போயிட்டு உங்கள் வாயால் வந்து ஒரு நல்ல வார்த்தை வந்து பார்த்தீங்களா, இது தான் என்னுடைய வெற்றிக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து எந்த விளம்பரமும் எங்கேயும் கிடையாது, எந்த கடைகளும் எங்கேயும் சப்ளை கிடையாது. என்னுடைய கஸ்டமர் இதில் மட்டும்தான் நான் வந்து இந்த எண்ணெயை முதல்ல கொடுக்கும்போது, இப்போது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் வந்து விலை குறைவாக கிடைக்கணும் தான் மக்கள் விரும்புவாங்க. ஆனால் விலை குறைவாக கிடைக்கணுங்கிறதுக்காக கலப்பட எண்ணெயை வந்து பல விதமாக கலந்து கொடுக்குறாங்க. இது வந்து நிறைய வீடியோக்களில் மக்கள் பார்த்துருக்காங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்க. நான் வந்து என்னுடைய ஒரு கான்செப்ட், ஏன் நம்ம வந்து விலை குறைவாக கொடுக்கணும், ஏன் கலப்படம் பண்ணணும், கலப்படம் பண்ணாமல் முழு 100% அப்படியே கொடுப்போமே, அது என்ன ரேட்டோ அதை வந்து மக்கள்கிட்ட சொல்லுவோம். 100% நோய் இல்லாத வாழ்க்கை, அப்போ மக்கள் நிச்சயமாக வாங்குவாங்க. மக்கள் வந்து விலை குறைவாக கொடுக்கறதுனால தான் வந்து விலை குறைவாக வாங்குறாங்களே ஒழிய விலை குறைவாக கொடுக்கறதுக்காக தரம் குறைச்சி கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அந்த பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப மனசில் வந்து முக்கியமாக வந்து ஒரு ஆணித்தரமாக வந்து தோன்றிச்சு. ஏன் நல்ல எண்ணெய் கொடுப்போம், சுத்தமான எண்ணெய் 100% எண்ணெய் எவ்வளோ வருதோ அதை அரைச்சி நம்ம மக்களிடையே எவ்வளோ விலைன்னு சொல்லி கொடுப்போம், மக்கள் வாங்குவாங்க. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஒரு மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா கடைசி காலம் வரைக்கும் நோய் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறது தான் சந்தோஷமான வாழ்க்கை. உண்மையில சொல்கிறேன், மனசார சொல்கிறேன். இன்றைக்கி ஒவ்வொருத்தருங்க வந்து பணக்காராக இருந்தாலும் சரி, ஏழைகளாக இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டலில் கொண்டு கொடுக்கக்கூடிய பணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிச்சயம் இல்லை. இது எல்லாமே வந்து இந்த ஆயில் மூலம் வர்றது அப்படிங்கிறது நான் நிறைய வீடியோக்குள்ளே ஆராய்ச்சி முறையை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து முதல்ல வந்து என்னுடைய கஸ்டமர் இதில் முதல்ல 1 லிட்டர் கொடுத்தேன். சார் இது யூஸ் பண்ணிக்க பாருங்க, நான் வித்தியாசமாக வந்து அப்படியே வேர்க்கடலையிலேருந்து வர்றது, நிலக்கடையிலேருந்து வர்றது கடலை எண்ணெய், எள்ளில் இருந்து வர்றது நல்லெண்ணெய், தேங்காய் குப்பையிலிருந்து வர தேங்காய் எண்ணெய், இதை தான் வந்து நான் வந்து 100% எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் நான் அரைச்சிருக்கேன் சார், இதை ஒரே ஒரு முறை யூஸ் பண்ணி பாருங்கள் சார் அப்படின்னு. அப்போ விலை கேட்பாங்க, என்னங்க விலை அதிகமாக இருக்குது. இல்லை சார், நான் இந்த முயற்சி எடுத்தேன், கொஞ்சம் விலை 100% அப்படியே பியூர்னா எவ்வளவு கடலை போடுறோமோ எவ்வளோ அவுட்புட் வருதோ அதுதான் விலை, அதுதான் வந்து அவுட்புட்டு. அதனால் அப்போ வந்து விலை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கம்பல் பண்ணி, அதாவது சாதாரண விஷயம் நினைக்காதீங்க. இப்போ கலப்பட எண்ணெயை நம்ம வந்து 180 ரூபான்றாங்க, 200 ரூபான்றாங்க, இப்படியெல்லாம் விற்கக்கூடிய நேரத்தில் 100% கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் என்னுடைய மனதில் வந்தது கடவுளுடைய ஒரு இது. அப்போது அந்த எண்ணெயை நான் விற்கிறதுக்கு பட்ட கஷ்டம் இருக்குது பாருங்கள், சாதாரண விஷயம் இல்லை. முதல்ல ஆணித்தரமாக வந்து இப்போ நீங்கள் என்னுடைய கடையில் வந்து வாங்கிட்டு போகிறது மாதிரி, வாங்கிட்டு போகிறதுனால தான் இன்னும் அந்த எண்ணெயுடைய சிறப்பு இருந்ததுனால தான் வந்து பேட்டி எடுக்கணும்னு நினைச்சிருக்கீங்க. நான் என்ன வெளி உலகத்துக்கு கொண்டு வரணுன்ற எண்ணம் உங்களுடைய மனதில் வந்துச்சு. அதே போல் என்னுடைய கஸ்டமர் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சுமார் வந்து ஒரு 5 மாத காலம் நான் வந்து ஜனவரி மாதம் 25ஆம் தேதி இந்த கடை ஆரம்பித்தேன். 2021 ஜனவரி மாதம் 25ஆம் தேதி இந்த கடையை ஆரம்பித்தேன். சுமார் 4 மாத காலத்தில் எனக்கு வந்து அது வரைக்கும் வந்து 100% எண்ணெய் சாப்பிட்டா நோய் இல்லாத வாழ்க்கை வாழ்வாங்க அப்படின்ற எண்ணம் என்னுடைய மனதில் தெரியும். ஆனால் இருக்கிற நோயும் போகும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு உண்மையில தெரியாது. அப்போது என்னுடைய முதல் கஸ்டமர் ஒரு ஆள் சொல்கிறார், சார் உங்கள் எண்ணெய் வந்து நான் சாப்பிட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு 400 சுகர் இருந்தது, இப்போ வந்து 4 மாதத்தில் 200 சுகர் ஆகிருக்கு அப்படின்னாரு. அப்பா, எனக்கு இதை கேட்ட உடனே உண்மையில் வந்து நம்ம எண்ணெய் இவ்வளோ ஒரு எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு எனக்கு ஒரு மனதில் வந்து ஒரு ரொம்ப சந்தோஷம், உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. உண்மையாக நண்பான சில மக்களே, உண்மையாக நான் சொல்கிறேன், உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. அப்போ அதில் இருந்து எனக்கு ஒரு சந்தோஷம், பரவாயில்ல என்னுடைய நம்ம கொடுக்கக்கூடிய 100% எண்ணத்தில் சுகர் குறையுதா அப்படின்னு சொன்னோட சரி, என்னுடைய ஆரம்பத்தில் முழுமையாக வாங்கக்கூடிய கஸ்டமர் எல்லாம் ஒவ்வொருத்தரையும் கேட்க ஆரம்பிக்கும் போது ஒரு கஸ்டமர் சொல்கிறாரு, ஆமாம் சார், எனக்கும் வந்து ஒரு 400 சுகர் இருந்தது, இப்போ ஒரு 150 130 இருக்குது சார் அப்படின்னு. அப்படியா சார், ஆமாம், ரொம்ப சந்தோஷம். அடுத்தது இன்னொரு ஆள் சொல்கிறாரு, சார் எனக்கு 300 கொலஸ்ட்ரால் இருந்தது, இப்போ சுத்தமாக இல்லை அப்படின்னாங்க. ஆஹா, பரவாயில்லையே, நல்ல விஷயம். அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் வந்து என்ன கேட்டார், தெய்வமே அப்படின்னாரு ஃபோன் பண்ணும்போது. உண்மையா சார், தெய்வமேன்னு கேட்டார். நான் என்ன சார் தெய்வம், என்ன சார் சொல்கிறீங்க,
எனக்கு சுகர் இருந்தது, கொலஸ்ட்ரால் இருந்தது, முட்டு வலி இருந்தது, தலை சுத்து, சாப்பிட்டோன்னு தலை சுத்தம் அந்த மாதிரி இருந்தது. இது எல்லாமே இப்போ வந்து ஓரளவு எனக்கு அவார்டாக இருக்கு. அப்போ என்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்து எனக்கு தெய்வம் தானே அப்படின்னாரு. அந்த வார்த்தையை எனக்கு கேட்டோன்னு உண்மையில சொல்றேன், எனக்கு ரொம்ப மனசு புல்லரிச்சு போச்சு. அப்போ நம்ம 100% எண்ணெய் இவ்வளவு நன்மைகள் இருக்கா அப்படின்றதுனால எனக்கு வந்து அந்த நேரத்தில் ஆரம்பித்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து என்ன, அதாவது என்ன அதிகமாக வாங்காத காரணத்தால் எனக்கு இதை விட்டுட்டு போகலான்னு கூட எண்ணம் எனக்கு தோணுச்சு. ஆனால் இந்த மக்களிடையே வரக்கூடிய அந்த நோய் தீருது அப்படின்ற அந்த இனிமையான வார்த்தைகள் வந்து என்னுடைய காதலை கேட்கும்போது எனக்கு ரொம்ப உற்சாகம். ஆஹா, இதில் குறைந்த வருமானமாக இருந்தாலும் சரி, அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா, சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை, அந்த சம்பாதிக்கிற பணம் எப்படி வருது அதன் மூலம் தான் நம்ம பிள்ளைகளுடைய புண்ணியம் வரும், நம்ம பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை வரும். உண்மையான கருத்து. அப்போ அந்த ஒரு சந்தோஷத்தில் எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாகி இன்னும் நிறைய பேர்கிட்ட கேட்க ஆரம்பித்தேன். அப்போது நான் வந்து ஒரு விதமாக கரெக்டாக எப்படி சொல்லுவேன்னா, இப்போது நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் 3 எண்ணெயும் வந்து நோய் தீர்க்கக்கூடிய மருந்தாக மாறணும்னு சொன்னால் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். இப்போ இதோட ரேட் எல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் மக்களுக்கு. இப்போ தேங்காய் எண்ணெய் எவ்வளோ கொடுக்குறோம், நல்லெண்ணெய் அதே மாதிரி கடல் எண்ணெய் எவ்வளோ கொடுக்குறோம், இது நம்ம ரேட்டு ஏன் அதிகம்? இப்போ சன்ஃப்ளவர் ஆயில் அதெல்லாம் நம்ம வாங்குகிறோம், எல்லாம் 150 ரூபா 180 ரூபாலேருந்து கிடைக்குது. ஆனால் இது அதை விட கம்பேர் பண்ணும்போது இது 1/2 லிட்டரே வந்து அந்த 1 லிட்டருக்கு ஈக்குவலான ஒரு அமௌண்ட்டாக இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ எவ்வளோ இன்புட்டு நீங்கள் போடுறீங்க, எவ்வளோ கொப்பரையா இல்லை நிலக்கடலை, எவ்வளோ எள்ளு போடுறீங்க, அதுலேருந்து எவ்வளோ எண்ணெய் வருது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சிஸ்டர், நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்போ தரங்கிறது, விலைங்கிறது அந்த பொருளுடைய தரத்தை பொறுத்து தான் இருக்குது. இந்த 100% செக்கெண்ணெய் செக்கெண்ணெய்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், விலை அதிகம் ஆகுறது அப்படின்னா எப்படி ஆகுது? இப்போ 1 லிட்டர் கடலை எண்ணெய் வரணும்னா 2.5 கிலோ கடலை போட்டால் தான் 1 லிட்டர் கடலை எண்ணெய் கிடைக்குது. அவ்வாறு சில மக்களும் நல்லா திருப்பி சொல்கிறேன், 2.5 கிலோ கடலை, 2.5 கிலோ கடலை வந்து நம்ம போட்டு, நான் வந்து கடலை அரைக்கும் போது எந்த வித செலவுங்க, இப்போ அரைக்கும் போது அதில் வந்து என்னென்னமோ கலக்குறாங்க. ஆனால் நான் அப்படிலாம் அப்படியே கடலை எடுத்து அப்படியே வந்து மிஷினில் போட்டு அப்படியே எண்ணெய் வந்து அரைச்சி 4 நாள் தெளிய வச்சு அப்படியே நான் சப்ளை பண்ணுறேன். இதுதான் வந்து உண்மையான விஷயம். அப்போது 2.5 கிலோ கடலை போட்டால் தான் 1 லிட்டர் எண்ணெய் கிடைக்கிது, கடலை எண்ணெய். 2.25 கிலோ எள்ளு போட்டால் தான் 1 லிட்டர் நல்லெண்ணெய் கிடைக்குது. அப்போ நீங்கள் விலை நிர்ணயம் நீங்கள் பார்த்துங்க. இப்போ 2.25 கிலோ 2.5 கிலோ கடலையுடைய விலை எவ்வளவு? அரவை கூலி ஒரு கிலோவுக்கு 30 ரூபாய், அது கணக்கு போட்டுங்க. அப்போ 2 கிலோ கடலையுடைய விலை எவ்வளவு, அரவு கூலி எவ்வளவு, அதை கொண்டு வந்து அரைச்சி எடுத்து பாட்டில் பேக் பண்ணி விற்கிறேன்னா எவ்வளோ விலை விற்க முடியும் சில மக்களை நீங்களே முடிவு பண்ணுங்க. அப்போது அதோடைய எண்ணெய் பொறுத்தவரையும் அடக்கவேன்னு பார்த்தாலே ஒரு 300 ரூபாய் ஆயிடுது. அடக்கமே வந்து இன்னைக்கு 300 ரூபாயில் குறைச்சி அந்த கடலை எண்ணெய் நிச்சயமாக கொடுக்க முடியாது. அது அடக்கமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அதில் பெரிய அளவு லாபம் இல்லை, அந்த புண்ணாக்கு மட்டும்தான் எனக்கு லாபமாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். நான் கடலை எண்ணெய் வந்து விலை நிர்ணயம் பண்ணியிருக்கிறது 300 ரூபா 1 லிட்டரு நிர்ணயம் பண்ணியிருக்கிறேன். காரணம் 2.5 கிலோ கடலை போட்டால் தான் 1 லிட்டர் எண்ணெய் கிடைக்கும். அன்பான செல்ல மக்களே, இதை வந்து நல்லாவே நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 கிலோ 2.25 கிலோ எள்ளு போட்டால் தான் 1 லிட்டர் எண்ணெய் கிடைக்கும். இப்போ 2.25 கிலோ எள்ளுடைய விலையை நீங்கள் கணக்கு போடுங்க. அந்த 2.25 கிலோவுக்கு வந்து 1/4 கிலோ வெல்லம் கண்டிப்பாக போடணும். அப்போ அந்த வெல்லத்துடைய விலையை கணக்கு பண்ணீங்க. அடுத்தது அரவு கூலி பாட்டில் நம்ம அதே போல் எடுத்து நம்ம வந்து தெளிய வச்சு நம்ம கொடுக்குறோம். அப்போ அதுக்கு நான் வந்து விலை நிர்ணயம் பண்ணியிருக்கிறது 1 லிட்டர் நல்லெண்ணெய் வந்து 450 ரூபாய் விலை நிர்ணயம் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது தேங்காய் எண்ணெயை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 கிலோ கொப்பரை போட்டால் தான் 1 லிட்டர் எண்ணெய் கிடைக்கும். அப்போ 1 கிலோ கொப்பரைன்னு சொல்லும்போது இது முக்கியமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னுடைய எண்ணெய் 100% எண்ணெயாக இருந்தாலும் நோய் தீர்க்கக்கூடிய மருந்தா அது மாற காரணம் என்னன்னா அந்த பொருளுடைய தரம் மிக மிக முக்கியம். இப்போ கடலையா இருந்தாலும் தரமான கடலை தான் எடுத்து அரைக்கிறேன், எள்ளா இருந்தாலும் தரமான எள்ளா எடுத்து அரைக்கிறேன். அதே போல இந்த தேங்காய் கொப்பரைங்கிறது சல்பர் கலந்து நிறைய இடத்துல வைக்கிறாங்க. சல்பர் எதுக்காக கலக்கிறாங்கன்னா அந்த தேங்காய் கெட்டு போகாம இருக்கிறதுக்காக. தென்னை மரத்துல வந்து தேங்காயை உடைச்சி அதை வந்து தண்ணியை வந்து வெளியே எடுத்துட்டு அப்படியே வந்து விரிச்சு மேலே டார்ப்பா போட்டு உள்ள வந்து
சல்பர் போட்டு காய வைக்கிறாங்க. இந்த சல்பர் போடுறதால என்ன ஆகுது? ஃபுல் கெமிக்கல், நம்மளுடைய இதயத்தை அப்படியே கரைச்சிடும். அது வந்து நீங்க சல்பரை பற்றி நீங்க வேற வீடியோல பார்த்துங்க. அப்போ இப்படிப்பட்ட தேங்காய் கொப்பரை வந்து சல்பர் இல்லாத நான் எடுக்கக்கூடிய தேங்காய் கொப்பரை, நல்லா கேட்டுங்க சில மக்களை, நான் எடுக்கக்கூடிய தேங்காய் கொப்பரை வந்து சல்பர் இல்லாத தென்னங்காயிலேயே தண்ணி உறைஞ்ச பியூர் கொப்பரை. இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 150 ரூபாய் குறைச்சி இந்த பியூர் கொப்பரை கிடைக்காது. நான் எடுக்கக்கூடிய கொப்பரை வந்து கிருஷ்ணகிரியில் தான் எடுக்கிறேன். அப்போ இப்படிப்பட்ட தரமான பொருளை எடுத்து நான் வந்து அரைச்சி கொடுக்கும்போது அதோடைய விலை நிர்ணயம் கடலை எண்ணெய் 300 ரூபாய், நல்லெண்ணெய் 450 ரூபாய், தேங்காய் எண்ணெய் 400 ரூபாய், இப்படி நிர்ணயம் பண்றீங்க சார். இதை தவிர இதை விலை குறைவா நம்ம கொடுக்க முடியாது, நிச்சயமா கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்கறதா இருந்தால் அது வந்து கலப்படம் பண்ணி தான் கொடுக்கணும், 100% கொடுக்க முடியாது. ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப கிளியராக இருந்தது உங்கள் எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ நான் இந்த எண்ணெய் பாட்டிலை கொஞ்சம் காமிச்சிக்கிறேன் இந்த வீடியோவில். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பியோர் எண்ணெய்னா இது வந்து கிளியராக இல்லை பாருங்கள், இந்த எண்ணெய் வந்து கிளியராக இருக்காது. மற்றுள்ள எண்ணெய் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்கும், பளிச்சு ஆமாம், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். நம்ம மற்ற ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் இல்லைன்னா நான் செக் எண்ணெய்ன்னு சொல்லியே நிறையா வாங்கியிருக்கேன் சார், அது எல்லாமே வந்து கிளியராக இருக்கும். வாசனை மட்டும் அது மாதிரி இருக்கும், மற்றபடி கிளியராக இருக்கும். அதுலேயே எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்கும், என்னடா இது செக் என்னன்னு சொல்கிறாங்க, கிளியராக இருக்குது, வாசனை மட்டும்தான் வருது, ஆனால் அது மாதிரி இல்லையே, திக்காகவும் இல்லையே அப்படின்ற மாதிரியே இருக்கும். எனக்கு ஏதோ சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். பட் இந்த இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை, இங்கே பின்னாடி இருக்கிறது முன்னாடி பக்கம் தெரியாது. ஸோ இதிலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து 100% நல்ல சுத்தமான கடலை எண்ணெய் இது சிஸ்டர். அதாவது 100% கடலைன்னு சொல்லும்போது அந்த அரைக்கும் போது நல்ல திக்காக இருக்கும். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லெண்ணெய், அது கலர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. தேங்காய் எண்ணெய் அதே மாதிரி இது வந்து தேங்காய் எண்ணெய். அவ்வளோ வாசனைங்க இந்த தேங்காய் எண்ணெய் வந்து, அப்படியே சுத்தமான தேங்காய் அப்படியே எப்படி இருக்கும், நம்ம தேங்காய் உடைச்சா ஒரு வாசனை வராது, அந்த மாதிரி ஒரு வாசனை இந்த தேங்காய் எண்ணெயில். இப்போது நம்ம இப்படி பாட்டிலில் இருக்கிறத வாங்குறதுக்கு நம்ம இப்போ நான் பொருள் எடுத்துகிட்டு வந்தாலும் நீங்கள் அரைச்சி கொடுப்பீங்களா சார்? அதை பற்றி சொல்லுங்களேன் சிஸ்டர். நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, உண்மையான அருமையான கேள்வி. அதாவது வெளிப்படைத்தன்மையான ஒரு உண்மையான கேள்வின்றது தான். அதாவது பார்த்தீங்கன்னா நான் இப்போ கூட சொல்கிறேன், யார் என்னென்ன கலக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது செல்வங்களே, யாருக்குமே தெரியாது. அதனால தயவு செய்து எங்கிட்ட கூட இப்போ நான் பார்த்தீங்கன்னா 2 மிஷின் நான் வச்சுருக்கேன். 2 மிஷினில் ஒரு நாள் முழுதும் ஃபுல் ப்ரொடக்ஷன் ஆனால் 200 லிட்டர் வரைக்கும் நான் ப்ரொடக்ஷன் பண்ணுவேன், அவ்வளோதான். இப்போது 200 லிட்டர் தான் நான் எவ்வளவு சப்ளை பண்ணாலும் 200 லிட்டர் தான் சப்ளை பண்ண முடியும். இதுதான் என்னுடைய. இப்போது என்னுடைய எண்ணெய் வந்து வாங்குங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. தேவைப்பட்டால் யாருக்கு சுகர் இருந்தாலும் சரி, கொலஸ்ட்ரால் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி 5 மாத காலம், மனதார ஆண்டவன் முன்னாடி சொல்கிறேன், 5 மாத காலம் வந்து நீங்கள் பாருங்கள் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். அந்த 5 மாத காலத்தில் நிச்சயமாக உங்களுக்கு சுகர், கொலஸ்ட்ரால் எல்லாம் போகும் அப்படிங்கிறது என்னுடைய கஸ்டமர் மூலம் வந்த ஒரு உண்மை. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் எண்ணெய் வந்து இப்போது மிளகாய் தனியாக எல்லாம் போட்டு நேராக வாங்கி மிஷினில் போய் அரைக்கிறீங்க, உண்மைதானே? திருப்பி சொல்கிறேன், மிளகாய் தனியாக எல்லாம் வாங்கி நேராக வந்து மிஷின் பக்கத்தில் உட்காந்து அரைக்கிறீங்க, அப்போ தான் உங்களுக்கு முழு திருப்தி. அதே போல் எள்ளு, வேர்க்கடலை, தேங்காய் கொப்பரை உங்களுக்கு எங்கே கிடைக்குதோ வாங்கி உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கே மிஷின் இருக்குதோ, வீட்டு பக்கத்தில் இல்லைன்னா 2 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் உங்களுடைய குடும்ப ஆரோக்கியத்தை காப்பாற்றுறதுக்காக, உங்களுடைய குடும்பம் வந்து நோயற்ற வாழ்க்கை வாழ்கிறதுக்காக போய் அரைச்சி யூஸ் பண்ணுங்க. சில மக்களை போய் அரைச்சி அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சு யூஸ் பண்ண சத்தியமாக சொல்கிறேன், அதுதான் 100%. அதே போல் என்னுடைய ஆலையில் நீங்கள் ராத்திரி எத்தனை மணிக்கு வந்தாலும் சரி, எந்த நேரம் வந்தாலும் சரி, ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எள்ளு, வேர்க்கடலை, தேங்காய் கொப்பரை கொண்டு வந்தால் நான் அரைச்சி தரேன். அல்லது இங்கேயே இருக்கு, இங்கேயே வந்து வேர்க்கடலை, எள்ளு, தேங்காய் கொப்பரை எல்லாம் இங்கேயே தான் இறக்கி வச்சிருக்கிறேன். உங்கள் கண்ணு முன்னாடியே நிறுத்து அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு போகலாம். அரவு கூலி 1 கிலோவுக்கு 30 ரூபாய் எனக்கு கொடுத்துருங்க, அவ்வளவுதான்.
நீங்கள் ஆரோக்கியமாக எந்த ஒரு நோயும் இல்லாமல் 100 வயசு வாழலாம், நோய் இல்லாமல் வாழலாம். அதுக்கு அரைச்சிட்டு போகிறது தான் பெஸ்ட்டு அப்படின்னா திருப்பி ஆணித்தரமாக திருப்பி சொல்கிறேன். சரிங்களா? ரொம்ப நன்றி சார், நல்ல விளக்கம் புரிஞ்சுது. இப்போ இதில் என்னென்ன செய்யலாங்கிறத பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லுங்கள் சார். சிஸ்டர், இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த 100% எண்ணெயில் வந்து நம்ம வந்து நோய் நீக்கக்கூடிய மருந்துன்னு நான் சொன்னேன். அதை வந்து பயன்படுத்தக்கூடிய விதம் ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், நல்லா தெரிய கேட்டுங்க. இப்போ வந்து இது எள்ளெண்ணெய், எள்ளில் வரக்கூடியது நல்லெண்ணெய். இதை வந்து நீங்கள் முக்கியமாக ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இன்னும் அடுத்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கேளுங்க, நான் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க, டிஸ்கிரிப்ஷன் கேளுங்க, நான் வந்து எல்லா விளக்கமும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நல்லெண்ணெய் அப்படிங்கிறது வந்து நம்ம உயிரை காப்பாற்றக்கூடிய எண்ணெய். இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. இந்த நன்மைகளை நான் இப்போ ஒன்றுனே சொல்லிட்டு இருக்க முடியாது நான் வீடியோவில். இப்போ நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன், ஒரு அசைவம் மீன் இந்த மாதிரி ஏதாவது பொரிக்கிறதா இருந்தால் நல்லெண்ணெய் ஊற்றி பொரிங்க. எதுக்கு சொல்கிறேன்னா அந்த சிக்கன்லையோ இல்லை மட்டனோ இல்லை மீனோ அது அதில் இருந்த கொழுப்பு எல்லாமே இந்த நல்லெண்ணெய் எடுத்துரும். நல்ல பாயிண்டை பொறுத்தீங்க. அடுத்தது வத்த குழம்பு, காரக்குழம்பு, இதுக்கு எல்லாமே நீங்கள் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க. அடுத்தது இந்த கடலை எண்ணெயை பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலவங்களுக்கு சொல்கிறாங்க கடலை எண்ணெய் சாப்பிட்டா இது தலை சுற்றுதுன்னாங்க. 100% 100% அடிச்சு சொல்கிறேன். கடலை எண்ணெய் கூட கலப்படங்கள் கலந்தால் தான் தலை சுத்தம். இதெல்லாம் தலை சுத்தாது. இதெல்லாம் அப்படியே வந்து தேன் துளி நம்ம வந்து ரத்த துளி மாதிரி ரத்தத்தை சுத்தப்படம் கொடுக்கக்கூடிய 100% எண்ணெய். இதை வந்து நீங்கள் சாம்பார் தாளிக்கும் போது இந்த கடலை எண்ணெய் தாளிங்க. அடுத்தது இந்த தேங்காய் எண்ணெய்ன்னு சொல்லும்போது பொரியல் பண்ணும்போது தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்க. அப்போ நல்லா கேட்டுங்க சில மக்களே, நோய் தீர்க்கக்கூடிய மருந்தா மாறணும்னு சொன்னால் 3 முப்பெரும் தெய்வங்களை போல 3 எண்ணெயை நம்ம உடம்புல போகணும். நல்லா பாயிண்ட புரிஞ்சிங்க. நல்லெண்ணெய் நான் ஏற்கனவே சொன்னேன். சிக்கன், மட்டன், காரக்குழம்பு, வத்த குழம்பு இதுக்கெல்லாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க. இது சாம்பாருக்கு வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுங்க. அதே நேரத்தில் பொரியலுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்க. அடுத்தது வாரத்துக்கு 3 நாள் 2 ஸ்பூன் வீதம், வாரத்துக்கு 3 நாள் 2 ஸ்பூன் வீதம் நல்லெண்ணெய் குடிங்க. அதை வெறும் வயிற்றில் குடிக்காதீங்க. 1 கிளாஸ் தண்ணியை குடிச்சுக்கிட்டு எப்போ வேணால் நீங்கள் குடிக்கலாம். தவறாமல் குடிங்க. அடுத்தது நம்ம தேங்காய் எண்ணெய், சுத்தமான 100% தேங்காய் எண்ணெய் நீங்கள் அரைத்திருந்தாலும் சரி, இல்லை நம்ம எண்ணெயாக இருந்தாலும் சரி, 100% எண்ணெயாக இருந்தால் 1 ஸ்பூன் சோறில் போட்டு சாப்பிடுங்க. தெளிவாக புரியுதா? தெளிவு இல்லைன்னா நீ திரும்பி கேளுங்க. ஒரு ஸ்பூன் சோறில் போட்டு சாப்பிடுங்க. அடுத்தது தலையில் உடம்பு தேய்ச்சி பாருங்க. முடி வந்து நல்ல கருப்பாக வளரும், நல்ல குரோத்தாக வளரும். உண்மையில சொல்கிறேன், எனக்கு ஒரு கஸ்டமர் சொன்னார், சார் ஆனால் அந்த எண்ணெய் வந்து 4 மாசத்துல என் பிள்ளைகள் வந்து நல்ல கலராக பார்க்கறது பொலிவாக இருக்காங்க சார் அப்படின்னு. சத்தியமாக சொல்கிறேன், உண்மை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். தலையில் உடம்பெல்லாம் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி ஃபுல்லாக உடம்பெல்லாம் தேய்ச்சி ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சு பாருங்கள். அப்படி தேங்காய் எண்ணெய் உடம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிப்பட்ட தேங்காய் எண்ணெய் அந்த பியூர் தான், பியூர் 100% பியூராக இருக்கிறனால தான் இதை நான் சொல்கிறேன். மற்றவங்களே எண்ணெய் யூஸ் பண்ண சொல்லலை. சரிங்களா? இப்படி 3 எண்ணெயை நீங்கள் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால், யூஸ் பண்ணுற விதங்கள்னு சொல்லிட்டேன், யூஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், நோய் இல்லாத வாழ்க்கை. மனதார சொல்கிறேன், நோய் இல்லாத வாழ்க்கை. சித்தர்கள் சொன்ன மாதிரி இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட செக்கெண்ணெயை பயன்படுத்தினா நோய் இல்லாத வாழ்க்கை இல்லை. இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட 100% எண்ணெயை பயன்படுத்திங்கன்னா 100% நோய் இல்லாத வாழ்க்கை. சரிங்களா? இப்போ இது பக்கத்தில் இருக்கிறதுனால நான் வந்து வாங்கிட்டு போயிடுறேன் சார். 1/2 லிட்டர் வேணா 1/2 லிட்டர் வாங்கிக்கிறேன், 1 லிட்டர் வேணா வந்து வாங்கிட்டு போயிடுறேன். இப்போ வந்து உங்கள் சப்ளை எப்படி? நம்ம லோக்கலில் இங்கே மட்டும் தான் சப்ளை பண்ணுறீங்களா, இல்லை எப்படி சார்? இப்போ வெளியூரில் இருந்தெல்லாம் மக்கள் இப்போ வாங்கணும், நம்ம என்ன பிடிச்சிருக்கு, நான் ஒரு தடவை தான் யூஸ் பண்ணேன், அது எனக்கு பிடிச்சதுனால அதோட சுத்தம் அதெல்லாம் அந்த சுத்தமான ஒரு இதெல்லாம் பார்த்ததுனால திருப்பி எனக்கு வேறு என்ன வாங்கணும்னே எனக்கு தோணலை சார். விலை அதிகம்னாலும் பரவாயில்ல, காசு கம்மியாக இருந்துச்சுன்னா 1/2 லிட்டர் வாங்கிட்டு போவேன், காசு கொஞ்சம் நிறையா இருந்துச்சுன்னா 1 லிட்டர் வாங்கிட்டு போவேன். ஸோ அந்த மாதிரி நம்ம அப்படியே இதுலேயே நான் பழகிட்டேன். ஃபேமிலியும் நல்லா எல்லோரும் அந்த டேஸ்ட் பிடிச்சிருச்சு, எல்லாருமே பழகிட்டாங்க. இப்போ சொல்லுங்கள், இப்போ நம்ம வெளியூருக்கு அந்த மாதிரிலாம் சப்ளை பண்ணுறீங்களா, இல்லை எப்படி வாங்கலாம்? வேறு மக்கள் இதை நம்ம பார்த்துட்டு மக்கள் பிடிச்சி போய் கேட்டாங்க, நம்மளை அப்ரோச் பண்ணாங்கன்னா எப்படி வாங்குறது? உங்கள் ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சிஸ்டர், என்னுடைய ஃபோன் நம்பர் 9840553756. திருப்பியும் சொல்கிறேன், 9840553756. இன்னொரு நம்பர் இருக்குது 88
388-277-34. திருப்பி சொல்கிறேன், 88-388-277-34. இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னா, நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணீங்கன்னா சுமார் ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் நான் வந்து இலவசமாக உங்களுக்கு நான் வந்து டோர் டெலிவரி பண்ணிடுவேன். நீங்கள் நேரடியாக போய் மிஷினில் போய் அரைச்சிட்டு வந்தால் எப்படி இருக்குமோ அதே போல் இருக்குது அப்படின்ற ஒரு முழு திருப்தி உங்கள் மனதில் ஏற்பட்டால் எனக்கு திருப்பி கண்டினியூ பண்ணுங்கள். அதே போல் தொடர்ச்சியாக ஒரு 4 மாதம் 5 மாத காலம் சாப்பிட பாருங்கள். சுகர், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் கம்மியாகும். கம்மி ஆகலைன்னா ஆகாமல் இருக்காது, சரியாகும். அதனால் நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னு சொன்னால் ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் சப்ளை பண்ணுவேன். அதே போல் வந்து வெளியூர்களுக்கு நம்ம வந்து இப்போ 5 லிட்டர் 10 லிட்டர் இந்த மாதிரி கேட்டிங்கன்னா கூட நீங்கள் முன்பதிவு செஞ்சீங்கன்னா அதை நான் மேற்கொண்டு நான் எடுக்க முயற்சி பண்ணுவேன். தயவுசெய்து அன்பான செல்ல மக்களை நான் திருப்பியும் சொல்கிறேன், நல்லதுக்கு ஆதரவு கொடுங்க, நல்லது வளர்ந்துட்டே போகும். கெட்டது ஆதரவு கொடுத்தீங்கன்னா நாடே சீரழிஞ்சு போயிடும். நம்ம பிள்ளைகள், நம்ம சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எதிர்காலத்தில் நம்ம செய்யக்கூடிய நல்வினைகள் தீவினைகள் தான். அதனால் இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ 4 பேர் பார்ப்பாங்க. இன்னும் இதே போல் நல்ல வீடியோக்களை நான் வந்து சமுதாயத்துக்கு நல்ல வீடியோக்களை நான் வந்து போட எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.